இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு மிஸ் அம்மா? ஏமா அவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட்ட? யாரோ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணாமலே போயிருக்காங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாங்களா? யார் இந்த வேலை பண்ணது? ஐயோ, நான் பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னா வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க விட மாட்டாங்க. நம்ம மேல டவுட் வராம நம்ம பாத்துக்கணும். ஆமா, நீலா இல்லாத டைம்ல கிச்சன் சைடு யார் போனாங்க? மிஸ் அம்மா, நீ ஏதாவது போனியா என்ன? தப்பு மனோகரி. சரியான நேரத்துக்கு அந்த பொண்ணு வந்ததால எந்த பிரச்சனையும் இல்லாம போச்சு. இல்லன்னா என்ன நடந்திருக்குமோன்னு யோசிக்கும் போதே பயமா இருக்கு. தன்னோட உயிரை பணையை வச்சு எல்லாரையும் காப்பாத்தினதுக்காக நன்றி சொல்லாட்டி கூட பரவாயில்ல, இப்படி வார்த்தையால காயப்படுத்த கூடாது. ஆமா மனோகரி, தேங்க்ஸ் மிஸ் அம்மா. சமயத்துக்கு வந்து பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்ட. நிறுத்தினது நானா இருந்தாலும் கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு, நீங்க கிச்சன்ல இருக்கீங்கன்னு எனக்கு அவங்க தான் வந்து சொல்லிட்டு போனாங்க. என்ன பத்தி சொல்லிடுவாளா? அவங்கள பார்த்து அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும். சரி, பாக்கிக்கு கால் பண்ணி அவங்கள இங்க வர சொல்றேன். நீங்க அவங்கள இங்கேயே பாத்துக்கலாம். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் சார். யா பாக்கி, நீ கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஸ்டுடியோக்கு வர முடியுமா? நான் இங்க ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் சார், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வரேன். ஏதாவது அர்ஜென்ட்டா? அர்ஜென்ட்னா உன்னை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. உன்கிட்ட போன்ல கூட பேசியிருக்காரா? உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாரா, ஆனா பார்க்க முடியலன்னு சொன்னாரு. அவரா சார்? இப்போ உடனே என்னால வர முடியாது, நானே அவருக்கு கால் பண்றேன்னு சொல்றீங்களா? What happened? அவங்க ஏதோ முக்கியமான வேலையில இருக்காங்களா, அவங்களே உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்ல சொன்னாங்க. இன்னைக்கு எப்படியாவது அவங்கள பார்க்கணும்னு நினைச்சேன். என்ன, இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்லையா? இல்ல. எங்க ஆபீஸ் பார்ட்டில எடுத்த போட்டோஸ் இருக்கு, வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். ரொம்ப சாரி சார், இன்னைக்கு தான் என் ஃபோன் மாத்தினேன். போட்டோஸ் எல்லாம் டிரைவ்ல வச்சிருக்கேன். உங்க நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். யா, ஐ வில் சென்ட் யூ. தேங்க்யூ. இவங்கள என் உயிரை காப்பாத்தினது யாரு? இவங்கள அவங்க கிடையாது. ஐயோ, என்னம்மா நீ? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, அதுக்கு அடுத்த வீட்டுக்காரங்க எல்லாம் இவங்க தான். அப்புறம் இவங்க யாரு இல்லன்னா நீ சொல்ற அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க யாரு? அந்த அம்மா யார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க? உன்னதான் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு. ஹைட்டு இவ்ளோ இருப்பாங்க. பெரிய கண்ணு, தாடையில ஒரு சின்ன மச்சம் கூட இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப வெள்ளையா வேற இருப்பாங்க. ரொம்ப அழகான சிரிப்பு. அப்புறம் நிறுத்த.
பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா என் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான்னு நீ சொல்லிட்டு இருக்க? அந்த மிஸ் அம்மா அத்தனை தடவை பேசின அந்த பக்கத்து வீட்டுக்காரிய நம்ம பார்த்ததே இல்ல. ஆனா மிஸ் அம்மா சொல்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா ஆறு மாதிரியே இருக்கு. அந்த மிஸ் அம்மா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்தே ஆறு மாதிரியே பேசிட்டு இருக்கா, ஆறு மாதிரியே யோசிக்கவும் செய்யறா. நான் என்ன செஞ்சாலும் மிஸ் அம்மாவை இந்த வீட்ல இருந்து ஏன் என்னால துரத்தவே முடியல? என்ன தடுக்கிற அந்த சக்தி எதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, நீங்க ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்க. இந்த பொண்ணு இறந்து அருந்ததி அம்மா மாதிரி எதுக்குமா பேச போகுது? நீங்க தான் ரொம்ப யோசிச்சு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நீ வாய மூடு. எப்பவும் அதிகமா யோசிக்காததுனாலதான் எல்லாமே கைவிட்டு போற மாதிரி நடந்தா கூட நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் பார்க்கறதுக்காக வரல. என்ன செஞ்சாவது சரி, அமர அடையறதுக்காக வந்திருக்கேன். அந்த மிஸ் அம்மா அவ போன்ல டிபியா வச்சிருக்கிறது அஞ்சலி வரைஞ்ச டிராயிங். பாரு பாரு பாரு. என்ன இது? உன்னோட டிபி தானே? இல்லடி, மேல பாரு. அத இந்த வீட்ல இருக்கிறவங்க இது வரைக்கும் பார்க்காததுனாலதான் இந்த மிஸ் அம்மா தான் கொடைக்கானல்ல மிஸ் ஆன பொண்ணுன்னு கண்டுபிடிக்காம இருக்காங்க. அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஏதாவது செஞ்சாகணும். என்னம்மா செய்ய போறீங்க? அந்த மிஸ் அம்மா பேசிட்டு இருக்கிறத யார் கூடன்னு கண்டுபிடிச்சாகணும். குட்டி பிசாசே, ஸ்கூலுக்கு போறதே படிக்கிறதுக்காக தான். ஆனா நீ அதை தவிர எல்லாத்தையும் செஞ்சிருக்க. உன்னை போய் நம்பி அங்க நான் சேலஞ்ச் வேற பண்ணிட்டேன். ஐயோ, ஒன்னா ஆகாது மிஸ் அம்மா. இட்ஸ் ஓகே. நீ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல டாப்பரா வருவேன்னு சொல்லிருக்கேன். ஆனா உன்னை பார்த்தா அந்த என்ட்ரன்ஸ் கேட்ட கூட நீ தாண்ட மாட்ட போல இருக்கு. ஐயோ, சேலஞ்ச் என்ன கேட்டு செஞ்சியா? நான் செய்ய சொன்னனா? அவ்வளோ படிக்கிற கெப்பாசிட்டி இருந்தா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போறேன்? ஃபர்ஸ்டே படிச்சிருப்பேன்ல. இவ்வளவு சின்ன லாஜிக்க எப்படி மிஸ் பண்ண மிஸ் அம்மா? அதுவும் சரிதான். ஆமா, எல்லாம் ஏன் தப்புதான். உன்னை படிக்கவும் வைக்க முடியல, பக்கத்து வீட்டுக்காரங்கள வீட்ல வந்து காட்டவும் முடியல. என்னால இங்க எதுவுமே செய்ய முடியல. ஆனா ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். செய்யற. நீ என்ன அப்படி செய்ய போற?